கோயமுத்தூரின் அழகிய கிராமத்தில் திருமால் மற்றும் விஜி என்ற தம்பதியினர் தங்கள் 3 மகள்களான ஜீஷி, ரியா மற்றும் ருசிதாவுடன் மகிழ்ச்சியான குடும்பத்தை நடத்தி வந்தனர். திருமால் ஒரு கடின உழைப்பாளி விவசாயி. கதிரவன் உதிக்கும் முன்பே விழித்து நிலத்தை தயார்படுத்தி விதைகளை விதைத்து பயிர்களை பாதுகாத்தல் என ஓயாது உழைப்பார். அவரது கைகளில் மண்ணின் மணம் ஒன்றாக ஊறிப்போனது. விஜி அவரது பக்கபலமாக இருந்தார். ஜீசி மூத்த மகள், தந்தையின் துணைவி. அவள் நிலத்தில் அவருக்கு உதவி செய்தாள். விதைகளை விதைப்பதிலிருந்து பயிர்களை அறுவடை செய்வது வரை அவருடன் இருந்தாள். ரியா நடுவில் உள்ள மகள், ஓவியத்தில் திறமைசாலி. வயல்களின் அழகையும் பறவைகளின் பாடலையும் தனது ஓவியங்களில் கண்மூடித்தனமாக சித்தரிப்பாள். ருசிதா இளைய மகள், உரத்த குரலுடன் பாட்டு பாடுவதில் வல்லவள். காலையில் அவளது இனிமையான குரல் பறவைகளுடன் இணைந்து ஓங்கி ஒலிக்கும். அவர்களது வாழ்க்கை எளிமையானது, ஆனால் மகிழ்ச்சியானது. வீட்டில் விளைவித்த காய்கறிகளையும் பழங்களையும் சாப்பிட்டு அவர்கள் தாங்கள் வளர்த்த விளைபொருட்களை சந்தையில் விற்று தங்களுக்கு தேவையானதை வாங்குவார்கள். இரவில் நிலாவின் வெளிச்சத்தில் அவர்கள் பழங்கதைகளைக் கேட்டுச் சிரித்து நாளைய திட்டங்களைப் பற்றி விவாதிப்பார்கள். ஒரு நாள் திருமால் அருகில் உள்ள நகரத்திற்குச் சென்று புதிய விவசாய முறைகளைப் பற்றி அறிந்து திரும்பினார். அவற்றைப் பற்றி குடும்பத்தினரிடம் விவாதித்தார். நாம் நமது விவசாயத்தை மேம்படுத்தி அதிக விளைச்சலைப் பெற முடியும் என்று அவர் கூறினார். மாதங்கள் சென்றன. அவர்களின் உழைப்புக்கு பலன் கிடைத்தது. பயிர்கள் செழித்து வளர்ந்தன, விளைச்சல் அதிகரித்தது. அவர்கள் அதிக லாபம் ஈட்டத் தொடங்கினர். அவர்களது வாழ்க்கைத் தரம் மேம்பட்டது. அவர்களது வாழ்க்கை நிலம் வளப்படுத்தி பயிர்களைச் செழிக்க வைப்பதிலும் அவர்களது குடும்பத்தை இணைத்து வைப்பதிலும் சுற்றியது.